நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த அந்த தன்மையை நீங்கள் போற்றி அதன் வழியாகத்தான் தெய்வத்தன்மை அடைய முடியுமே தவிர, ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு படத்தை மாட்டி வச்சுட்டு எவ்வளோ பூ போட்டாலும் எவ்வளோ பெரிய பெரிய சிலைகள் வைத்தாலும் அந்த ஒரு தத்துவார்த்தமாக நீங்கள் அந்த தெய்வத்தை புரிந்து கொள்ளாமல் தெய்வத்தன்மையை பெற முடியாது என்பதே உண்மை. ஸோ இப்படி தான் தெய்வத்தன்மை அடைவதுன்னா அந்த தெய்வம் என்னவாக இருந்தார், அவர் கொள்கை என்ன, அவர் என்னத்தை நமக்கு உணர்த்துறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி தான் நாம் அந்த விஷயங்களை பின்பற்றி அதை போற்றி துதித்து நாம் அந்த தன்மையை பெற இயலும். ஒரு தெய்வத்தன்மைனா என்ன? போய் வணங்குறது மட்டுமா? அல்ல அதற்கு பின்பு அவங்க சொல்லக்கூடிய அந்த நோக்கம் குறிக்கோள் என்ன? அப்போ ஒரு மனிதன் ஒரு வீரம் விவேகம் இந்த மாதிரி பல்வேறு கூறுகள் ஒவ்வொரு வழிபாட்டுகள்லையும் பின்னாடி இருக்குது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் நாம் அந்த தெய்வத்தன்மையை அடைய இயலும் என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல்